நாங்களாம் யோசிக்கும் போது எங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட 50 பேர் கிட்ட இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட ஆள் பலம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அடுத்த கட்டமாக அந்த உறுப்பினர் சேர்க்கை எப்படி மேல் எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது நாங்கள் சில விஷயங்களை அதை பண்ண போறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாங்கி யாராவது தன்னார்வலா இருந்தாலும் சரி நம்ம முன்னாள் யூத் வாங்க அப்படிலாம் சொல்லல, ஒரு வீடியோ தான் போட்டாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி தன்னார்வலர்கள் நிறைய பேர் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பெரியார் கிட்ட ஆரியவனம் நிறைய பேர் நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் நான் போய் எல்லாம் பார்க்கும்போது எங்களால் இங்கே முன்னாள் நிர்வாகிகள் நாங்கள் எப்படி இதை இன்னும் மேலும் வலுப்படுத்த முடியும்னு யோசிக்கும் போது அவங்களுடைய என்ன ஒரு குறைகரையெல்லாம் கேட்க சில பேர் நல்லா நடத்துறாங்க, ஆள் பற்றாக்குறை இருக்குது தன்னார்வலர்கள். சில பேர் ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் அந்த டென்டிங்க்கு போறதுக்கு அவருக்கு போதிய வசதி இல்லை. அந்த அப்படியே உறுப்பினராக சேர்ந்து அடிமட்டத்திலே நாங்கள் வேலை. இயக்கத்தோடைய முக்கிய நோக்கமே ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் தான். ஒரு அறிவு சார்ந்த அரசியலை நம்ம எடுக்க போகிறோம். மக்கள் மாற்றங்களை கண்டிப்பாக அரசியலாக வரப்போகுது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறா, ஒரு நேர்மை, ஒரு தூய்மை, அதே மாதிரி ஒரு சிறந்த கல்வி, மருத்துவம் எல்லாம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தினசரி பேப்பரில் நியூஸ் 10 லட்சம் கோடி கடன், இந்த கடன் வந்துட்டு இருக்கு. அந்த இது இயக்கத்துக்கு உறுப்பினர் சேர்த்த நாங்கள் நடத்திக்கலாம். இந்த 50 வயசு தாண்டவனுங்கிறது இந்த டார்கெட். இது மட்டும் டார்கெட் கிடையாது, அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்கோம். இப்போ இயற்கையாக பார்த்தீங்கன்னா இதில் அவங்க சுய விருப்பத்தோடைய கட்சி சாப்பிட்டு எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. எங்கள் டிசைபிள்லேருந்து முன்னாள் நிர்வாகிகள் பங்கு வர்றாங்க. எங்களால் முடிஞ்ச வர பல முகாம் போட்டு இந்த இயக்கத்துக்குமான உறுப்பினரை சேர்க்கிறதுக்கு முழு முச்சாக ஈடுபடுறோம். கட்டாயம். நன்றி. நான் நேற்று அண்ணனோட பாட்காஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையாக சில விஷயங்கள் என்னோட ஒப்பிடுப்பு இருந்துச்சு. அதை அவர் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல் விஷயம் அண்ணன் சொன்னது ஒரு 40லேருந்து 45 வயசு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாலிடிக்ஸில் வரணும்னு ஆசைப்படுறாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நான் 22 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். எனக்கும் அது தெரியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பாலிடிக்ஸில் வரணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் எப்படி வரணும்னு தெரியாது. ஸோ அவங்கள நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம், இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருது. அது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் அண்ணன் ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 88 லட்சம் ஏக்கர் கல்டிவேட்டபிள் லேண்ட் இருக்குது, சரிங்களா? கரூர் மாவட்டத்துக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருந்தாரு. 1.6 lakh ஏக்கர் கல்டிவேட்டபிள் லேண்ட். இதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் நமக்கு 6 லட்சம் ஏக்கர் கல்டிவேட்டபிள் லேண்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி பண்ணலாம், அதை நம்ம நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா எப்படி கொண்டு வரலாம். கரூரில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னது 4% தான் இருக்கு. ஆனால் 32% இருந்தால் தான் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு சாதாரணமாக இருக்கும். அதை எப்படி பண்ணலாம்? அதே மாதிரி லைவ் ஃபென்சிங், இப்போ கம்பி வேலி போடாமல் லைவ் ஃபென்சிங் எப்படி கொண்டு வரலாம், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அது நம்ம அடுத்த கட்டமாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்ம டீமோட சேர்ந்து கலந்து நம்ம பேசி அதை முடிவு பண்ணி அது சிறப்பாக கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். நன்றி.